ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா விவோ Y83 இருக்குது. ஸோ கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட நோ சர்வீஸ் இஷ்யூன்னு சொன்னாங்க. நம்ம ஆக்சுவலாக செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது நோ சர்வீஸ் இஷ்யூ இல்லை, நோ சிம் ப்ராப்ளம். நீங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தாலே தெரியும், மொபைல் நெட்ஒர்க் நம்மக்கிட்ட டிசேபிள் இருக்குது. அதாவது கீழே நோ சிம்னு காமிக்குது பாருங்கள். அப்போது இது சிம் டிடெக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஸோ பேசிக்காக வந்து சிம் ட்ரேயை மாற்றி பாருங்கள். சிம் ட்ரேயை மாற்றினாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஷார்ட் அவுட் ஆகிடுது. ஓகே, ஸோ அது பண்ணாமல் நீங்கள் நெட்வொர்க் ஐசி ரீபால் பண்ணுறதோ இல்லை நெட்வொர்க் ஐசி சேஞ்ச் பண்ணுறதோ அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நோ சிம் அப்படின்னாக்கா உங்கள் சிம் ட்ரே சேஞ்ச் பண்ணி பாருங்கள். சிம் ட்ரே சேஞ்ச் பண்ணி ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா ஸோ சிம் ட்ரேயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிம்முக்கு மொத்தம் 6 பின்ஸ் இருக்கும். அந்த 6 பின்னையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 6 பின்னில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டேட்டா அண்ட் கிளாக் லைனாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ரீசெட் லைன் இருக்கும், ஒரு வோல்டேஜ் லைன் இருக்கும், ஒரு என்சி, அதுக்கப்புறம் ஒரு கிரவுண்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த பின் நம்மளுக்கு கிரவுண்டு, அது பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ஓஎல் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு என்சி. ஓகே, ஸோ மீதி இருக்கிறது ரீசெட்டு, டேட்டா, கிளாக்கு, வோல்டேஜ் லைன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான டயோட் வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் செக் பண்ணி பார்க்குறதுல பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ என்னோடய சிம் ட்ரே பகுதியில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதில் எதுவும் பெரிய இஷ்யூ மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சிம் ட்ரே எட்ஜில் அந்த பிஹைண்ட் இருக்கு இல்லையா, அதை எட்ஜில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் சிஸ்டம் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பான். ஓகே, நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது அந்த நாப் இருக்கு இல்லையா, புஷ் பண்ணுற பாருங்கள் டியூஸில் வச்சு, அது புஷ் பண்ணும்போது கரெக்டாக போய்ட்டு ஒரு பின்னு மாதிரி இருக்கா, அது போய் டச் ஆகுறதுலேருந்து விலகுது. ஓகே, ஸோ அது என்ன பாயிண்ட் அப்படின்னாக்கா இப்போது அந்த ஒரு ஜூம் பண்ணி காமிச்சு இல்லையா, அந்த பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.8. இப்போ நான் சிம் ட்ரை இன்சர்ட் பண்ணுறேன், நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ விலகுது பாருங்கள், அந்த பின் இப்போ வந்து செப்பரேட் ஆகிடுச்சா. ஓகே, ஸோ இதுதான் கிரவுண்டு, இதுதான் வோல்டேஜ் லைன். இந்த 1.8 வோல்டேஜ் லைன் பார்த்திங்க அப்படின்னாக்கா எடுக்கும் போது இந்த கிரவுண்ட் பின் கூட போய் கனெக்ட் ஆகிடுதா. அப்போ சிபியூவை பொறுத்த வரைக்கும் 1.8 வோல்டேஜ் இல்லை, அது வந்து அந்த இடத்துல வோல்டேஜ் இல்லை அப்படின்னாக்கா சிபியூ பொறுத்த வரைக்கும் அது வந்து 0. ஓகே, ஸோ ஒரு டிஜிட்டல் கோடிங் மாதிரி சிபியோட லாங்குவேஜ் வந்து 0s and 1s. இப்போ இன்சர்ட் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, அந்த 1.8 வோல்டேஜ் கிரவுண்ட்லேருந்து விளக்கிடுச்சா. இப்போ சிபியூக்கு 1.8 வோல்டேஜ் போகும், அதாவது சிபியூ பொறுத்த வரைக்கும் அது 1. ஓகே, அப்போது சிம் இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிபியூ புரிஞ்சுக்கும். ஓகே, இப்போ அந்த பின்னில் சிம் ட்ரே இன்சர்ட் பண்ணிவிட்டு டயோட் வேல்யூ செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ஆக்சுவலாக அதில் வந்து ஓஎல் வருது. அப்போது எனக்கு இந்த லைன் தான் கட் ஆஃப் ஆகிருக்கு, இதனால தான் என்னோடய சிம் வந்து டிடெக்ட் ஆகலை. ஓகே, ஸோ ஃபர்தர் எக்ஸாமின் பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு பாட்டம் சைடில் அது வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ தெரியுதுங்களா, ஆடுது பாருங்கள். ஸோ இது வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அது கீழே பார்த்திங்கனாக்கா எனக்கு ட்ராக் போகிறது கிளியராக தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ட்ராக்கை ஸ்க்ராட்ச் பண்ணலாம். ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு இந்த ட்ராக்கில் டயோட் வேல்யூ வருது அப்படின்னாக்கா அப்போ இந்த ட்ராக்லேருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜம்பர் பண்ணிக்கலாம். ஓகே, தெரியுதுங்களா, இப்போ கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ட்ராக்கை நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணலாம். இப்போ இந்த ட்ராக் நம்மளுக்கு விசிபிளாக தெரியுதால இதிலேருந்து ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு நம்ம ஜம்பர் அடிக்கிறதோ ஃபர்தர் ப்ரொசீஜர் நம்ம பண்ணிக்கிறோம். எனக்கு ஒரு சில டைம்ஸ் இந்த ட்ராக்ஸ் வந்து விசிபிளாக தெரியாது. ஸோ விசிபிளாக தெரியல அப்படின்னாக்கா இந்த மாடலுக்கான பிட் மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு காம்பனண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அது கூட போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹார்ட்வேர் சொல்யூஷனில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ பிட் மேப்பில் செக் பண்ணி பாருங்கள், இல்லைனாக்கா உங்கள் ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணதில் இதில் எனக்கு டயோட் வேல்யூ வருது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இந்த ட்ராக்லேருந்து உள்ளே இருக்கிற பின் டிட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அதில் ஒரு மைக்ரோ ஜம்பர் பண்ணிக்கிறேன். எல்லாம் ரொம்ப சிம்பிளான இஷ்யூ தாங்க, இது ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ இல்லை. இது பழைய மாடல் தான். புது மாடல்னாலும் பழைய மாடல்னாலும் சேம் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் எல்லா ஃபோனுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பழைய மாடலு புது மாடலில் வேறு மாதிரி வரும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, எல்லா மாடலுக்கும் சிம் ட்ரேக்கு சேம் ப்ரொசீஜராக தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஆஸ் ப்ரொசீஜராக ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டயக்னைஸ் பண்ணாமல் டேரெக்டாக யூடியூப்பை போய் சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணிவிட்டு இந்த மாடலாக சிம் ஒர்க் ஆகலையா, அவங்க ஐசி சேஞ்ச் பண்ணுறாங்களா, ஐசி சேஞ்ச் பண்ணுறீங்க.
ப்ராப்ளம் ஒன்று தான், சொல்யூஷன் ஒன்றுன்னு கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு டயக்னைஸ் பண்ண கற்றுக்கோங்க. கஸ்டமருக்கு ஓகே நீங்கள் புரியுது, கஸ்டமர் வந்து டக்குன்னு வேணும்னு கேட்குறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எது வந்தால் போதும் அப்படின்னு மட்டும் இது பண்ணுறீங்க. ஒரு செட்டு 2 செட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும், 3ஆவது செட்டு 4ஆவது செட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு டயக்னைஸ் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கோங்க. இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் பண்ண 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 உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஆகிடும். ஓகே, இப்போ ஜம்பர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஜம்பர் பண்ணது உள்ளே அங்கே ஷேக் ஆச்சு இல்லையா, நான் சிம் போட்டு எடுக்கும் போது ஷேக் ஆகிட்டே இருந்துச்சுனாக்கா அடித்து ஜம்பரும் போய்டும். ஸோ அதனால் நான் யூவி மாஸ்கிங் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ யூவி மாஸ்கிங் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கம்யூனிட்டி குரூப் இருக்குது, கம்யூனிட்டி குரூப்பில் ஆட் ஆகுங்க. ஓகே, இப்போ சிம் போட்டு செக் பண்ணுறோம். சிம் போட்டதில் நமக்கு சிம் எடுக்கிறது பாருங்கள். ஸோ டவரே வந்தாச்சு. இப்போ என்னோடய மொபைல் நெட்வொர்க் ஆனில் இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.